ஹாய் சார். இப்போ ஒருத்தர் புதுசா ட்ரேடிங்குள்ள வராருன்னா, அவர் எந்த மாரி ட்ரேட் பண்ணலாம்? ஒருத்தர்ட்ட போர்ட்ஃபோலியோ குடுத்து ஹேண்டில் பண்ண சொல்லி பண்ணி ப்ராஃபிட் எடுத்து ஷேர் பண்ணிக்கலாமா? இல்ல டெய்லி கால்ஸ் வாங்கி டெலிகிராம்ல கால்ஸ் வாங்கி ட்ரேட் எடுக்கலாமா? இல்ல அவர் ஓனா லேர்ன் பண்ணி கத்துக்கிட்டு வர்றது பெஸ்ட்டா இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேர் பண்ற பெரிய பெரிய தப்ப நீங்க கொஸ்டினா கேட்டிருக்கீங்க. குட் கொஸ்டின். ஸோ நிறைய பேர் அவங்க போர்ட்ஃபோலியோவை மற்றவங்கள்ட்ட கொடுத்துட்டு நமக்கு ப்ராஃபிட் பண்ணி தரேன், நான் ப்ராஃபிட் ஷேரிங் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த இதுல போய் ஏமாந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கான வருமானத்தை நீங்க தான் தேடணும் ஒழிஞ்சியும் அடுத்தவங்க உங்களுக்கு சம்பாரிச்சு தர மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க திங்க் பண்ணுங்க. அவனுக்கு தேவைன்னா அவன் காசை போட்டு சம்பாரிச்சிருவான். உங்களோட ஹார்ட் ஏர்னிங் மணியை மொத்தமா வாங்கி சம்பாதிக்கிறான்னா அது ஸ்கேமா மட்டும்தான் இருக்கும். அவன் ஜெயிச்சிட்டானா நீங்க 30% கொடுப்பீங்க, தோத்துட்டீங்கன்னா உங்களோட என்டையர் மணி போயிடும். ஸோ அப்ப இந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். கத்துக்கிட்டா மட்டும்தான் நீங்க சக்சஸ் ஆக முடியும். ஸோ ட்ரேடிங் ரொம்ப 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 ஈஸியானது. நீங்க லேர்ன் பண்ணலைன்னா அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் நான் கால் வாங்கி பண்றேன், புட்டு வாங்கி பண்றேன், எனக்கு இது டெய்லி கால்ஸ் கொடுப்பாங்க, ஸோ அது மூலியமா நான் நிறைய லாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கால்ஸ் கொடுக்குறவங்க ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவைன்னா அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடலாம். உங்களுக்கு ஏன் கால்ஸ் கொடுக்கணும்? உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இது ரியலா நடந்ததை நான் சொல்றேன். எப்படி அந்த ஸ்கேமர் இது பண்றாங்கன்னா, ஒரு சைடு காலுக்கு ஒரு பிரீமியம் கொடுத்து 300 ரூபாய் இருந்தா பை பண்ணுங்க, 310 ரூபாய்க்கு பை பண்ணுங்க, 250 ரூபாய் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு சைடு புட்டுக்கு 350 ரூபாய் பை பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் 280 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. 2 டெலிகிராம் சேனல் நடத்துவாங்க. அந்த 2 டெலிகிராம் சேனல்ல 2 இதுவும் கொடுப்பாங்க. ஒரு சைடு மார்க்கெட் மூவ் ஆகுறப்ப ஸோ இத்தனை பேர் எங்களுக்கு நாங்க சொன்னது ஹிட் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. இன்னொரு சைடு உள்ளதுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, நீங்க திருப்பி நான் கால்ஸ் கொடுக்குறேன், நீங்க ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட பணம் தான் உங்களை விட்டு போகுது. அவன் ஜாலியா உங்கள்ட்ட இருந்து ஏதோ ஒரு சைடு ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? நான் கால்ஸ் கொடுக்குறேன், எனக்கு மந்த்லி இவ்வளவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே நீங்க ஒரு தெரியாத விஷயத்துல போய் இறங்குறதுதான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான். இது எல்லாருக்கும் புரியும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ.